அரசியலங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். ஆனால் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் ஒரு சில முக்கியமான செய்திகள் குறித்து பார்ப்போம். தமிழ்நாடே காத்திருந்தது இந்த நாள் தான். இன்னைக்கு நம்பிக்கை தீர்மானம் சட்டமன்றத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு கட்சிகள் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க, எதிர்ப்பு ஆதரவுன்னு சொல்லிட்டு கலாபுரமாக சட்டமன்றமே நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த சட்டமன்றத்தை பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் இன்றைய தினம் 17வது சட்டமன்றத்திற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. அதாவது இந்த தேர்தலில் 108 இடங்களோட மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இந்த தாவேக்கா ஆட்சி அமைக்க போகுதா இல்லை என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கான ஃப்ளோர் டெஸ்ட் இன்னைக்கு நடந்தது. பல்வேறு கட்சிகள், கூட்டணி கட்சி எல்லாருமே இதில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய வாக்கை செலுத்த வேண்டியது. அப்போது இன்னைக்கு இந்த முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான தீர்மானத்தை முதல்ல முன்மொழிஞ்சு பேசினார். அதை தொடர்ந்து மற்ற கட்சியினர்களும் அதற்கு பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, விஜய் அவர்களை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து பேசினாங்க. அவங்க வழக்கம் போல் ஆதரித்து பேசிட்டு நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுக்குறோம் அப்படின்னு ஜெய்ஹிந்துன்னு முடித்தார். அவர் முடிச்சதுக்கப்புறம் இந்திய கம்யூனிஸ்டோட ஐயா திரு செல்லசாமி அவர்கள் பேசணும். அவர் பேசும்போது இந்த சைடு அமளி வருது. ஏன் இவங்களெல்லாம் பேச வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அமளி ஏற்படுது. அந்த இடத்துல சத்தம் வருது. ஆனால் என்னன்னா, இந்த கேமராவை பார்த்துட்டு இருந்த அந்த கன்சோல் ரூமில் இருக்கிறவங்களோட நினைப்பு என்னன்னா, நாங்கள் என்ன காமிக்கிறோமோ அதைத்தான் நீங்கள் பார்க்கணும், நாங்கள் என்ன காட்டுறோமோ அதை நீங்கள் பார்க்க முடியும், மற்றதெல்லாம் நாங்கள் காட்ட மாட்டோம். இங்கே அமளி நடக்கும்போது என்ன நடக்குது? அதே மாதிரி இப்போ ஆதரித்து பேசும்போது முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய முகத்தை காட்டுறாங்க, க்ளோஸ்அப் வச்சிடறாங்க. அவர் இருக்கமா அப்படியே தான் உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி எதிர்த்து பேசும்போது மற்ற உறுப்பினர்கள் அந்த ஆட்சியை எதிர்த்து பேசும்போது அவருடைய மனநிலை என்ன, அவருடைய முகபாவனை என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல. அவர் என்ன ரியாக்ட் பண்றாரு, அதற்கு சிரிக்கிறாரா இல்லை உம்முன்றாரா, அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியல. பிரச்சனை நடந்தா கூட சபாநாயகரை மட்டும் தான் காமிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, முதல் முறையா நம்பிக்கை வாக்கெடுப்பை நாங்கள் நேரலை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் ஆர்வமா உட்காந்து பார்க்குறாங்க, இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புங்கிறது எப்படி நடக்குது, எல்லாரும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா இவங்க காட்டுறதான் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஸ்பீக்கர் யாரோ, அவர் யார் பேசுறாரோ அவரை காட்டுறாங்க, பேரவை தலைவரை காட்டுறாங்க, அவ்வளவுதான். அப்படிதான் நடந்துச்சு. இப்போ இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட பேரவை உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர் திரு செல்லசாமி அவர்கள் பேசும்போது ஏதோ ஒரு அமளி, அப்புறம் அவரும் ஆதரிச்சு பேசிட்டு முடிச்சிட்டாரு. அதன் பிறகுதான் வந்தாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அண்ணன் வன்னியரசு அவர்கள். அவர் எடுத்த உடனே ஆரம்பிக்கும் போது அண்ணன் திருமா அவர்களுக்கு நன்றி கூட்டி ஆரம்பிச்சாரு. மக்கள் மன்றத்தில் பேசிட்டு இருந்த என்னைய மாமன்றத்தில் பேச வச்சிருக்கிறாரு, எங்களுடைய எழுச்சி தமிழருக்கு நன்றின்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அவரை தேர்ந்தெடுத்த திண்டிவனம் தொகுதி மக்களுக்கும் நன்றி சொல்லி ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு அவர் சொன்னது, 5 ஆண்டு இந்த ஆட்சி நீடிக்கும்னு நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர், அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஆட்சியை நாங்கள் தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். ஆதரவு அப்படிங்கிறது அது ஒரே ரீசன் தான், அதுக்காக மட்டும்தான் நாங்கள் ஆதரவு கொடுக்கணும் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாரு. சொல்லிட்டு சில விஷயங்களை அவர் அரசுகிட்ட கோரிக்கையாக வச்சார். என்னன்னா, தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக தமிழ்நாட்டோட இந்த நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு முயற்சி பண்ணிட்டு இருந்தது. அதை போன ஆட்சியில் ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களை மாதிரி கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு சேர்ந்து அதை முறியடிச்சு தடுத்து நிறுத்தினாரு. அதே மாதிரி இப்போ ஆட்சி அமைக்கக்கூடிய இந்த அரசும் எங்களை மாதிரி கட்சிகளோட துணையோட ஒன்றிய அரசு கொண்டு வர திட்டங்களை எல்லாம் உறுதியோட எதிர்த்து நிற்கணும், எதிர்த்து போராடணும் அப்படின்னாரு. அதே மாதிரி ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் வேணும். ஏன்னா போன ஆட்சியில் இதற்காக ஒரு ஆணையம் அமைச்சிருந்தோம், அது எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஆணையத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு புது தனி சட்டம் இயற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சாரு. அதன் பிறகு முக்கியமானதாக ஒன்று சொன்னார். என்னன்னா, மூட நம்பிக்கை மூலம் ஏமாற்றுவோருக்கு சிறை தண்டனை வேணும். ஏன்னா இதே மாதிரி பார்த்தோம்னா 2013 மராட்டியத்திலையும் 2020 கர்நாடகாலையும் இந்த மூட நம்பிக்கைக்கு எதிரான சட்டங்கள் இருந்துச்சு. மூட நம்பிக்கையின் பேரால ஏமாற்றுவர்களுக்கு எதிரான ஒரு சட்டம் இருந்துச்சு. இதே மாதிரியான சட்டம் பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மராட்டியம் இந்த மாநிலங்களையும் இருக்கு. இந்த சட்டம் இங்கே வேணும். ஜோதிடம், பில்லி சூனியம் மூலமாக மக்களை ஏமாத்துறவங்களுக்கு எதிராக இந்த சட்டம் தமிழ்நாட்டில் வேணும். அதே மாதிரி இந்த மூட நம்பிக்கைக்கெல்லாம் இடம் கொடுக்காம அறிவை வளர்க்கும் திட்டங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு யாரையோ பலார் பலார் பலார்னு போட்டு அடிச்சாரு. அது யாரை அடிச்சாருங்கிறது அடி வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மக்களுக்கும் தெரியும், மக்களும் சொல்லுவாங்க இல்லையா. அடுத்து முக்கியமான ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார். நம்மலாம் இப்போ தமிழ் தேசியவாதிகள்லாம் ரொம்ப நாளாக கனவாக இருக்கக்கூடிய எந்த மன்றத்தில் இந்த பெயர் ஒலிக்கணும், இந்த கோரிக்கை எழுப்பணும் நம்மளாம் ஆசைப்பட்டு இருந்தோமோ அந்த ஒரு கோரிக்கையை வச்சார். என்னன்னா, தனித்தமிழீழத்தை மீட்டு தருவதற்கு தமிழ்நாடு அரசு முன்னின்று முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கேட்டுக்கிட்டாரு. அதற்கு மேலே அடுத்து ஒரு படி போய் 1.25 லட்சம் தமிழர்கள் கொன்று அழிக்கப்பட்ட இந்த மே மாதத்தை நம்ம மே 18 நினைவேந்தல் நிகழ்வா தமிழ் தேசியவாதிகள் எல்லாரும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இதை இனிமே தமிழ்நாடு அரசே முன்னின்று நடத்தணும், இதை அவங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. இதை நம்ம பாராட்டலாம். ஏன்னா இதற்கு முன்னாடியும்
விடுதலை சிறுத்தைகள் திமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க, இதே சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க. அப்போல்லாம் பேசலை. அப்போ பேச அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா அப்போ அவங்க அந்த டெசிஷன் மேக்கராக அவங்க இல்லை. அந்த ஒரு தீர்மானத்தை வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இல்லாமல் இருந்தாங்க. ஒரு கூட்டணி கட்சி அவ்வளோதான் ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஆட்சியை தீர்மானிக்கிற சக்தி இந்த 2 பேர் இல்லைன்னா எப்போ வேணாலும் பீஸ் பிடுங்கி விட முடியும். அதனால இப்போ அவர் வந்து வலுவாக இந்த கருத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. அடுத்து இன்னொரு முக்கியமான கோரிக்கை, முகாமில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் அத்தனை பேருக்கும் இந்திய குடியுரிமை வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சுக்கிறாரு. ஏன்னா இப்போ காலங்காலமாக முகாமில் இருந்திருக்கக்கூடிய நம்மளுடைய தொப்புள்கொடி உறவுகளுக்கு இந்திய குடியுரிமை இல்லாதனாலே அவங்களுக்கு பல்வேறு சலுகைகள் மறுக்கப்பட்டு இருக்கு. அதெல்லாம் வேணும் அப்படிங்கிறது இந்த கோரிக்கையில் இருக்கு. அடுத்து அப்புறம் எப்போதும் போல பிளா 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 திமுக கொண்ட அந்த திட்டங்கள், இந்த திட்டம்லாம் இருக்கு, இதையெல்லாம் நீங்க விட்டுறக்கூடாது, தொடர்ச்சியா கொண்டு வரணும், எங்க ஐயாவோட திட்டங்கிறனால இதெல்லாம் கட் பண்ணிடாதீங்க. தளபதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னார். தளபதி முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து நிப்பாட்டிடாதீங்க, இது எல்லா திட்டத்திலையும் நீங்க கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு முடிக்கும் போது தமிழ் வாழ்க ஈழம் வெல்க, நமக்கு அப்படியே புல் அரிச்சுது. தமிழ் வாழ்க ஈழம் வெல்கன்னு புல் அரிக்க வச்சுட்டு அடுத்த ஒரு வாழ்க போட்டாரு. அப்படியே டவுன் ஆயிடுச்சு. என்னாடி இது அப்படின்னு இந்த சிவாஜி படத்தில் கத்தியெல்லாம் தூக்கி கீழே போட்டுன்னு சொல்லுவாங்களே, என்னாடி இது அப்படிங்கிற மாதிரி பார்க்க வச்சுட்டு அடுத்து புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, எழுச்சி தமிழர் வாழ்க அப்படின்னு சிறப்பான ஒரு உரையை வன்னியரசு அவர்கள் கொடுத்தாரு. அதைத் தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட மாமன்ற உறுப்பினர் திரு ஷாஜகான் அவங்க பேசினாங்க. அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அருள்முறை திருக்குரான் சொல்வது போல ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியான இறைவன் தான் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான். அதன்படி மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் தாவேகா ஆட்சி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு மௌன புரட்சி வந்திருக்கு. தமிழக இளைஞர்கள் மத்தியில் ஒரு மௌன புரட்சி இருந்துச்சு. அந்த மௌன புரட்சியின் விளைவாக தான் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாரு அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம கேட்கறது என்னன்னா, மௌன புரட்சி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னா தெரிஞ்சேதான் கூட்டணியில இருந்தீங்களா ஐயா? அதான் முந்தானத்து வரை திமுக கூட்டணியில இருந்தாரு, இப்பயும் திமுக கூட்டணியில தான் இருக்கிறாரு. இந்த ஆதரவு தெரிவிச்சு இந்த ஒரு வார இடைவெளியில இவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, இங்க வந்து ஒரு மௌன புரட்சி இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் பேசி முடிச்சுட்டு நாங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னாரு. அதற்கு அடுத்து தான் வராரு, நாயகன் மீண்டும் வரான் அப்படின்னு. யாருன்னா, இந்த ஒரு வார காலமா இந்த முகமுடி படத்துல வர மாதிரி இந்த ஜீவா வந்து வேஷம் போட்டிருப்பாரு. முகமுடி போட்டவர் யாருன்னு எல்லாம் தெரியுமா, கடைசியா ஹீரோ என்ட்ரி கொடுக்குற மாதிரி அமமுக கட்சியோட திரு காமராஜ் அவர்கள். ஏன்னா இப்போ ஒரு வாரமா மக்களுக்கெல்லாம் யார் அந்த காருக்குள்ளர இருந்தா, அந்த அரக்கை சட்டை போட்டிருந்த நபர் யாரு, அந்த வளர்ந்தாமண்டியா இருந்தாரே அது யாரு அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க. அது யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு விடை தெரியல. அமமுகவுடைய காமராஜ் அவர், அமமுகன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நேற்று அவர் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அப்ப இவர் வந்து சுயேட்சை எம்எல்ஏ, மன்னார்குடி எம்எல்ஏன்னு சொல்லிடலாம், மன்னார்குடியோட சுயேட்சை எம்எல்ஏன்னு கூட சொல்லலாம். அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் நேத்தும் கொடுத்தேன், இன்னைக்கும் கொடுத்தேன், நாளைக்கும் கொடுப்பேன், இந்த ஆட்சி 5 வருஷம் தொடரும், அதுக்கு நான் என்னோட ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. அடுத்து என்ன தெரியுமா போட்டாரு, முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை வந்து எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிட்டு பேசிட்டார். அதாவது கட்சி தொடங்கி 9 வருஷம் கஷ்டப்பட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த முதலமைச்சர் இடத்தை அடைஞ்சாரு, அதே மாதிரியே கட்சி தொடங்கி 2 வருஷம் மக்களுக்காக படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டுட்டு இன்றைய தினம் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு அப்படின்னு பின்னாடில இருந்து பயங்கரமான சவுண்டு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, இயக்கத்துல இருந்து இப்ப என்னைய வந்து நீக்கி இருக்கிறாங்க, என்னைய வந்து புறந்தள்ளிட்டாங்க, ஆனா சிஎம் விஜய் அவர்கள் எல்லாரையும் காப்பாத்துற மாதிரி என்னையும் காப்பாத்திடுவாரு, என்னை விட்டுற மாட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு. என்னை விட்டுறாதீங்க, அமைச்சர் இன்னும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட அமைச்சர்லாம் போட வேண்டியது இருக்கு, மறந்துடாதீங்க அப்படின்னு. ஆமா, உடனே பின்னாடி மறுபடியும் ஒரு அமளி ஏற்படுது. அப்போ ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு, இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் 4 நாள்ல திருச்சியில பார்த்தோம்னா 300க்கும் மேற்பட்ட ரவுடிகள்லாம் எஸ்பி அவர்கள் கிட்ட வந்து, ஐயா நாங்க இந்த மாதிரி ரவுடி சத்தெல்லாம் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு அவங்களா வாலண்டரியா வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு கரிஸ்மாட்டிக் தலைவரோட ஆட்சியில இந்த தமிழ்நாடு வந்திருக்கு, நாங்க ரவுடி தொழிலெல்லாம் விட்டுறோம் அப்படின்னு அவங்களாம் வந்தாங்களாம். செய்தியை பார்க்குற மக்களுக்கு தெரியும், திருச்சியில குற்ற பின்னணி உள்ள குற்ற சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள ஒரு 300 பேரை எஸ்பி அவர்கள் வர சொல்லி அவங்களுக்கு ஒரு அட்வைஸ்லாம் கொடுத்து, ஆட்சியெல்லாம் மாறி இருக்கு, இப்போ நாங்கள் வந்து நடவடிக்கை பயங்கரமாக எடுப்போம், இவ்வளோ நாளாக தேர்தல் வேலையில் இருந்துட்டோம், எந்த குற்றமும் செய்யக்கூடாதுன்னு ஒரு நடைமுறை. இது எல்லாரையும் நடக்கிறது. எப்போதையும் வர சொல்லி பேசுவாங்க, இந்த சாமி படத்தில் கூட பார்த்துருப்போம், இந்த ரவுடி எல்லாம் வர சொல்லி பேசுவாங்க இல்லையா, அப்படித்தான் அவர் பேசுகிறார். ஆனால் இவர் எப்படி கொண்டு போறாருன்னா, இவர் சொல்லி தான் அவர் செஞ்சாரு, ரவுடிகள் எல்லாம் ஒடியாந்துட்டாங்களாம், கரிஸ்மாட்டிக் தலைவரோட ஆட்சி நடக்குது, நாங்கள் குற்றமே செய்ய முடியாதுங்க, என்னங்க கையெல்லாம் கட்டி போட்டீங்களே அப்படின்னு எல்லாரும் ஓடி வந்து மன்னிப்பு கட்டிட்டு நாங்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டோங்கயா அப்படின்னு போனாங்களாம்.
அடுத்த உடனே எதை சொல்றாரு பாருங்க. இப்போ இன்னைக்கு தினம் வந்து பார்த்தீங்கன்னா 717 டாஸ்மாக் மூடப்பட்டிருக்கு. கஞ்சா விற்கிறவங்கலாம் எங்கன்னு தேட வேண்டியதா இருக்கு. அப்ப இவரையும் தேடினாரு இல்ல, கள்ளக்கடத்தல் செய்யறவங்கலாம் எங்கன்னு தேட வேண்டியதா இருக்கு. கஞ்சா விற்கிறவங்க எங்கன்னு தேட வேண்டியதா இருக்கு. ஐயா நீங்க வாங்க, சென்னைக்கு வாங்க, என் தொகுதி விருகம்பாக்கத்துக்கே வாங்க, நான் கூட்டு போய் காட்டுறேன் எங்கெல்லாம் விற்கிறாங்கன்னு. ஏதோ இவர் வந்து இப்போ இந்த 4 நாளையில தமிழ்நாடே திருந்திடுச்சு, எந்த ஒரு குற்றமும் நடக்கலை அப்படின்னோனையும் விவாதம் கிளம்பிருச்சு. வழக்கம் போல இந்த கேமராமேன் இந்த கன்சோல் ரூம்ல இருக்கவங்களும் யார் அதை கோஷம் போடுறாங்க, யார் விவாதம் செய்யறாங்கிறத காட்டவே இல்லை. அப்புறம் இவராகவே சொல்றாரு, நிவேதா முருகன் அவர்களே நீங்க பேசும்போது அப்புறம் நானும் குறுக்க பேசுவேன், சத்தம் போட்டு பேசாதீங்க, அப்புறம் நானும் கத்துவேன் அப்படின்னு இவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் நமக்கு தெரிஞ்சு ஓகே, இவர் வந்து பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் அவர்கள் தான் வந்து இப்ப கோஷம் எழுப்புறாரு, இவருக்கு எதிராக வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் ஒரு வழியா இந்த விவாதம் வந்து நிறைவடைஞ்சது. அதோட அல்டிமேட்டா அடுத்து ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. அதான் இல்ல, அதற்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட திரு ராமச்சந்திரன் அவர்கள் பேசினார். அவர் பேசும்போது மாநில உரிமைகள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எப்போதும் போல சொல்றதெல்லாம் சொல்லிட்டு, இதே தான் நாங்கள் வந்து கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுங்கிற உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு இவரும் ஆதரிப்போட முடிச்சாரு. அதற்கு அடுத்து வந்தாங்க யாருன்னா நம்ம லேடி விஜயகாந்த் அப்படியே நம்ம சொல்லலாம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக சார்பாக பேசினாங்க. பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுகிற மாடுலேஷன் வந்து விஜயகாந்த் மாதிரியே இருக்கு, விஜயகாந்த் மாதிரியே பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு அவங்க பேசுனது ஐயா விஜயகாந்த் அவர்களாகவே மாறி பேசியிருக்கிறாங்க. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பெரிய கூஸ்பம் மூமெண்ட்ஸ் அவங்க இப்படி பேசுவாங்க நம்ம எதிர்பார்க்கல. என்ன சொன்னாங்கன்னா, எடுத்த உடனே அனைத்து கட்சி தலைவர்களையும் நீங்கள் போய் சந்தித்த மாண்பை வந்து நான் வரவேற்கிறேன். அதே மாதிரி இந்த 717 மதுக்கடையெல்லாம் மூடி இருக்கிறது வரவேற்கக்கூடியது. அதே மாதிரி இந்த சிங்கப்பெண் திட்டம், இந்த போதைப் பொருள் தடுப்பு திட்டம், இது எல்லாமே வரவேற்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இந்த ஆட்சி வெளிப்படைத்தன்மையோட ஆட்சியாக இருக்கும், நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவன்லாம் கிடையாது, நான் ரொம்ப எளிமையான குடும்பத்தோட பின்னணியிலேருந்து வந்தவன் கொடுக்க வரல, நான் எளிமையான குடும்ப பின்னணி சொன்னீங்க, நாங்களாம் வரவேற்றோம். ஆனால் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கே. நான் ரொம்ப மனவேதனையோட இந்த கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். இங்கே வந்து குதிரை பேரம் நடந்திருக்கு, வரலாற்றிலே நடக்காத விஷயங்கள் தமிழ்நாட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கு. வெளிப்படைத்தன்மையான ஆட்சி நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, முகத்தை மூடினபடி காருக்குள்ள உட்காந்து உங்க வீட்டுக்கு வந்தாரே அவர் யாரு, அது யார் அவரை கூட்டிட்டு வந்தது, இதை ஏன் நீங்க மக்கள்கிட்ட தெரிவிக்க மாட்டேறீங்கிறத ஒரு பெரிய விஷயத்த அசால்ட்டா டக்குன்னு சட்டமன்றத்திலே சொல்லிட்டாங்க. அடுத்து இன்னொன்று சொல்றாங்க, அரச குடும்பத்திலிருந்து வந்தவன் இல்லை அப்படின்னு சொல்ற நீங்க உங்களுக்கு எதுக்கு இப்போ ராஜகுரு வைக்கிறீங்க? ராஜகுரு ஆமாம், இப்போ மன்னர்கள்லாம் இருக்கும்போது மன்னர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம மன்னர்கள் கிடையாது, மற்ற மாநிலத்துக்கு மன்னர்கள், நம்ம மன்னர்லையும் யாராவது வச்சுருந்துருக்கலாம். இந்த ஜோசியம் சொல்கிறாங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கூடவே வச்சுருப்பாங்க. அவங்கள வந்து ராஜகுரு, அரச குரு அப்படிங்கிற பேரோட அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு எதுனாலும் இப்படி பார்க்கறது அப்படின்னு அவர் சொன்னார்னா இங்கே செய்யறது, இங்கே அப்படியே நிப்பாட்டிடுறது. இல்லை நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, வேண்டாம், எல்லாத்துக்குமே வந்து இந்த அரச குரு இந்த ராஜகுருவை வச்சு தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஜோசியம் சொல்லிட்டு இருந்த ஒரு ஜோசியரை நீங்கள் இப்போ அரசு பதவியில் உட்கார வச்சுருக்கீங்களே, இது நீங்கள் பண்ணுறது நியாயமா? நீங்கள் பர்சனலாக நீங்கள் அவரை வந்து உங்களுடைய அசிஸ்டண்ட்டாவோ செக்ரட்டரியாக வச்சுக்கோங்க, ஆனால் இதை எப்படி நீங்கள் அரசு பதவியில் உட்கார வைக்கலாம்? மக்கள் வரி பணத்தில் அவருக்கு சம்பளம் கொடுத்து வேஸ்ட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், ஏன்னா இப்போ மக்கள் வரி பணத்தில் அவருக்கு சம்பளம் போகும், அவருக்கு தலைமைச் செயலகத்தில் ஒரு தனி அறையே கிடைக்கும், அது இல்லாமல் இன்னும் பிற அரசாங்கத்தோட சலுகைகள் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக கொடுத்துட முடியாது. இப்போ நேற்று பார்த்தோம்னா, நேற்றைய தினம் இந்த சமூக வலைதளத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. சட்டமன்றத்தோட சட்டப்பேரவையோட துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரவிசங்கர் அவர்களுடைய நண்பர்கள் அவரோட இருக்கையில் உட்காந்துக்கிட்டு ஆனரபிள் டெபுட்டி ஸ்பீக்கர்ஸ் சீட் இஸ் இன் அவர் கண்ட்ரோல் அப்படின்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருக்காங்க. அப்போது இந்த மாதிரியான சிக்கல் நாளைக்கு நடக்கக்கூடாதுன்னு முடியாதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது? இப்போ நாளைக்கு இவருடைய நண்பர்கள் வரலாம், இவருடைய அசிஸ்டன்ட் ஜோதிடர்கள்லாம் அங்கே உள்ளே வரலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமா நீங்க என்ன மெசேஜை மக்களுக்கு கடத்த போறீங்க? இளைஞர்களுக்கு இதுதான் முன்னுதாரணமா இருக்கிறதா? உங்களை வந்து இளைஞர்களோட நம்பிக்கையா பாக்குறாங்க சிலர், அந்த சிலர் உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும், இளைஞர்களோட நம்பிக்கையை வீணடிச்சிடாதீங்கன்னு ரொம்ப பொறுப்புணர்வோட ஆணித்தரமா கருத்து எடுத்து வச்சாங்க. நானும் இணையதளத்தில் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அதாவது சம்மோன்னு போட்டிருக்காங்க, நீங்க வந்து அரசு பண்ணி கொடுக்குறவங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் அரசு பண்ணி சொன்னதை கிண்டல் அடிச்சு கேலி பேசிட்டு இருக்கீங்க. அங்கே ஒருத்தர் ஜோசியக்காருக்கு அரசு பண்ணி கொடுத்து வச்சிருக்காரு, ஆமா அப்படின்னு சொல்லி அது என்னன்னா,
நீசபங்க யோகம் இருக்கு திரு விஜய் அவர்களுக்கு, அவர் வந்து பெரிய இடத்துக்கு வருவார்னு இந்த ஜோதிடர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கடைசியில பார்த்தா அந்த நீசபங்க ராஜயோகம் வந்து இவருக்கு தான் இருந்திருக்கு போல. அதனாலதான் ஒரே அடியா மேல அரசு பதவிக்கே வந்துட்டாரு. அதற்கடுத்து வந்தாங்க அம்மையார் திரு சௌமியா அன்புமணி அவர்கள், பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவங்க பேசும்போது அவங்க பாமகவோட கொள்கையெல்லாம் எழுதி வச்சுட்டு வந்து ஃபுல்லா படிச்சாங்க. அவங்களோட கொள்கைகள், அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பேசிட்டு கடைசியா அவங்க வந்து பேப்பரை எடுத்து ஓரமா வச்சுட்டு அவங்க மனசுல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, என் பேர குழந்தைகள் மது இல்லாத, மது போதை இல்லாத தமிழ்நாட்டில் வளரணும். இன்னைக்கு இளைஞர்கள் வந்து மதுவின் பாதையில் போயிட்டு இருக்காங்க, அதையெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்தணும். இன்னைக்கு 717 கடையை மூடி இருக்கிறீங்க, ஆனால் இதே இடத்துல நாளைக்கு சந்துக்கடை உருவாகுமான்னு யாருக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு எங்களுடைய மாவட்டம் தருமபுரியிலே சந்துக்கடையை தொடர்ந்து அதனால பல உயிர் பலிகள் ஏற்பட்டு, கடந்த அரசு 500 கடையில மூடுறேன்னு சொன்னாங்க, மூடிட்டு சந்துக்குள்ள 4 கடை வந்து திறந்து. ஆமா, இதையெல்லாம் நீங்க எப்படி தடுக்க போறீங்க? அதுக்கான திட்டம் என்ன இருக்கு? அதே மாதிரி இந்த பிரைவேட் பார், இந்த FL2 பார், இதையெல்லாம் நீங்க எப்படி தடுக்க போறீங்க அப்படி ரொம்ப உளப்பூர்வமா பேசிட்டு கடைசி என்ன சொல்றாங்கன்னா, இதை கடந்து இது வந்து என்னுடைய ஆசை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரோட ஆசை தான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒயின் ஷாப் இருக்குன்னா, இதை தான் நம்மளும் பரப்புரையெல்லாம் சொன்னோம், ஒரு மதுக்கடை இருக்குன்னா அதை கடந்து போற பெண்களோட மனநிலையை யோசிச்சு பாருங்க. அதை கடந்து போறவங்க 2 பக்கம் பார்க்கவே முடியாது, சாலையில தலையை குனிஞ்சுக்கிட்டே தான் போகணும். ஏன்னா இப்போ யாரையாவது அவங்க திடீர்னு திரும்பி பார்த்துட்டாங்க, அது ஐ கான்டாக்ட் ஆயிடுச்சுன்னா அவன் அங்கே போதையில் இருப்பான். அவன் என்ன பேசுவான், எப்படி ரியாக்ட் பண்ணுவான், என்ன செய்வான் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ ஒரு பயம், அச்ச உணர்வோட அவங்க தலை குனிஞ்சுக்கிட்டே தான் நடக்கணும். அந்த நம்மளே அந்த இடத்த கடந்து போகும்போது ஒரு பாதுகாப்பற்ற ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு டாஸ்மாக் கடையை தாண்டி போறோம், இங்க வாங்க விருகம்பாக்கத்தில் அருணாச்சலம் ரோட்ல இருக்கு ஒரு ஒயின் ஷாப்பு, அதை தாண்டி போகணும்னா பகல் நேரத்தில் ஆண்களே பயப்படணும் அந்த இடத்த கிராஸ் பண்றதுக்கு. ஏன்னா மொத்த குடிமகனும் ரோட்ல இந்த பிளாட்ஃபாரத்தில் தான் குடியிருப்பாங்க, அவங்களோட ரெஸ்ட் ரூமே அந்த பிளாட்ஃபார்ம் தான். அப்ப அந்த இடத்த கடக்கவே முடியாது. அப்ப பெண்கள் எப்படி நடப்பாங்க? இருபுறமும் இருக்க நடைபாதையை முழுக்க குடிமகன்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க, அங்கதான் உட்காந்து அவங்க ஊதுறது எல்லாமே. அப்ப நடு ரோட்ல தான் நடக்கணும். நடு ரோட்ல அது பெரிய சாலை, அது அருணாச்சலம் சாலைங்கிறது. அப்ப வாகனங்கள் வேகமா வரும். அப்ப இந்த மாதிரியான சூழல் இருக்கு. இதை வந்து முதலமைச்சர் வந்து உடனடியாக கவனம் செலுத்தணும். மதுக்கடைகளை படிப்படியா முற்றிலும் அகற்றணும், போதை இல்லாத தமிழ்நாடு வேணும் அப்படிங்கறத அவங்க மனசுல இருந்து எடுத்து சொன்னாங்க. நல்ல ஒரு பேச்சா இருந்தது. அதுக்கடுத்து ஐயா தமிமும் அன்சாரி அவங்க வந்தாங்க. அவங்க வந்து நிறைய கருத்தெல்லாம் எடுத்து வைப்பாருன்னு பார்த்தா, நாங்கள் நியூ காலேஜ், நீங்கள் லயோலா காலேஜ், நான் நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட், நீங்கள் லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட், நம்மளாம் பக்கத்து காலேஜில் படித்தோம் அப்படின்னாரு. ஐயா நீங்கள் படிச்சிங்க, அவர் தான் படிக்கலைங்களா, அவர் தான் காலேஜ் ட்ராப் அவுட்டு. அது மக்கள் கேட்குறாங்க, என்னது இவர் தப்பாக சொல்கிறாரே அப்படின்ட்டு அவர் பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கடுத்தமா மாமன்ற உறுப்பினர் திரு கே நித்யானந்தம் அவங்க பேசினாங்க. அப்புறம் ஐயா திரு ஜவாஹிருல்லா பேசினாங்க, அவங்களுடைய கருத்தை எடுத்து வச்சாங்க. அதற்கடுத்து வந்தார் நம்மளுடைய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் வந்து பேசும்போது இந்த எடுத்த உடனே சட்டப்பேரவை தலைவருக்கு வந்து கண்டனத்தை தெரிவித்தார். என்னன்னா, நான் வந்தோடனே இந்த பொறுப்பில் இருக்கிறேன், நான் வந்து பல்வேறு தலைவர்களோட சொல்படி நடந்துக்குவேன், இதற்கு முன்னாடி இருந்தவங்களாம் எப்படி இருந்தாங்களோ அந்த வரலாற்றின்படி நான் நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு அதை கடைபிடிக்கவே இல்லை. அதை நீங்க முதல்ல கடைபிடிக்கணும், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, இங்க மரபை நீங்க மீறீங்க, மரபுப்படி இங்க நடக்கலைங்கிற குற்றச்சாட்டை வச்சார். அவர் எதை சொல்றாருன்னா, நேற்றைய தினம் திரு SP வேலுமணி அவர்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க, அதை தான் இவர் வந்து மீன் பண்றாரு. அதே மாதிரி இன்னைக்கும் நிறைய பேரை பேச வச்சிருந்ததையும் அவர் வந்து மீன் பண்ணி, ஆமா, அதை பேசி தான் சொல்லிட்டு அவர் அடுத்து என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஆட்சி வேணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் 47 பேர் வந்து நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு வந்து இந்த 47 பேரும் அதிமுக ஆட்சி வேண்டும், இந்த தாவேகா வேண்டாம், இந்த திமுக வேண்டான்னு தான் எங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இங்க ஆளும் கட்சி வந்து ஆசை வார்த்தை கூறிட்டு இருக்கு, நான் வந்து அமைச்சர் பதவி தாரேன், இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஆசை வார்த்தை கேட்டுறாங்க, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே எங்களுடைய MLA தான், அவர் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சிருச்சு, இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது அவருடைய பேச்சிலே சொல்லியிருக்கிறார். அதனால பேரவைத் தலைவர் வந்து அவங்களுக்குலாம் இடம் கொடுக்கக்கூடாது, அவங்களோட ஆசைக்கு இணங்கிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முடிச்சாரு. ஆனால் இவர் சொல்லி முடிச்ச உடனே இவர் யாரை பேச வேண்டாம்னு சொன்னாரோ அவங்களுக்கு பேரவைத் தலைவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. தொண்டாமுத்தூர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் திரு SP வேலுமணி அவர்களை பேசுறதுக்கு வாய்ப்பு. அப்புறம் ஒரு அமளி ஏற்படுது, கடைசியில் வந்து கடுமையான அமளி ஏற்படுது. இப்போ இந்த அமளிக்கு முன்னாடி எடப்பாடியார் பேசிட்டு இருக்கும் போதே இந்த அதிமுகவோட B அணியா இருக்கக்கூடிய அந்த அணியில் இருக்கக்கூடிய ஐயா திரு CV சண்முகம் அவர்களும் விஜயபாஸ்கர் அவர்களும் இங்கிருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கிருந்து அங்கே குறுக்க மறுக்க நடக்கிறாங்க, டிஸ்கஷன் பயங்கரமாக பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுறாங்க, பெரிய பூகமாக நடக்க போகுதுன்னு தான் எதிர்பார்த்தது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு சண்டை படத்தோட கிளைமாக்ஸை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியே தானே உட்காந்து, ஆமாம், அப்படியே எல்லாருமே இருக்கை நுனியில் வருவாங்க, அப்படி இருக்கை நுனிக்கு வந்தாச்சு எல்லாருமே.
அப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசும்போது பயங்கர அமளி, இரு தரப்பும் வந்து பயங்கரமாக கத்திக்கிறாங்க. கடைசியில் அவர் வந்து வேக வேகமாக தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு உட்காந்துறாரு. அவர் என்ன சொல்றாரு, அதிமுக சார்பா நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோங்கிறார். ஏற்கனவே அதிமுக சார்பா எடப்பாடி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் 47 எம்எல்ஏகளும், அதே இவங்க ஆதரவு 47 எம்எல்ஏ அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது இதை சொல்றதுக்கு உரிமை உள்ள எடப்பாடி அவர்கள் வந்து எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு உட்காராரு. இதற்கான சட்ட விளைவுகள் இன்னும் மட்டும் நமக்கு அடுத்த 2 நாள் பிரேக்கிங் நியூஸ்ல தெரியும். அதுக்கு அடுத்து கடைசியா எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேச சொன்னாங்க. அவரும் இன்னைக்கு பூந்து விளையாண்டுட்டார். ஏன்னா இப்போ முதல் நாள் வந்து அவர் வந்து சட்டப்பேரவைக்கு வரும்போது முதலமைச்சர் இருக்கிற திசை பக்கமே திரும்பல, முறுக்கிட்டு இருந்தார் நம்ம சொன்னோம். ஆனால் வீட்டுக்கு வந்த முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை வாசலுக்கு வந்து வரவேற்று சிரிச்ச முகத்தோட அவங்க அப்பா ஸ்டாலின் அவர்களோட உட்காந்து பேசும்போதும் பார்த்தோம். வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சார். அதெல்லாம் நம்ம அரசியல் மாண்பா பார்க்குறோம். இன்னைக்கு மறுபடியும் முதல் நாள் மாதிரியே ராவா இறங்கி அடிச்சிட்டார். என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு பெரும்பான்மையான மக்கள் வாக்களிக்கல, நீங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. உங்களுக்கு பெரும்பான்மை மக்கள் வாக்களிக்கல, தமிழ்நாட்டில் 4.95 கோடி மக்கள் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க இந்த தடவை. அதுல 1.72 கோடி மக்கள் தான் டிவிகேக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. வேண்டாம் நினைச்சாங்க. ஆமா, உங்களுக்கு எதிர்த்து வாக்களிச்சவங்க 3.21 கோடி. அப்ப 65% மக்கள் உங்களை ஏத்துக்கல, உங்களை நிராகரிச்சுட்டாங்க. அப்ப 65% பெரும்பான்மை மக்கள் நிராகரிக்கப்பட்ட கட்சி தான் நீங்க. வாக்களித்த மக்களுக்கு கொஞ்சமாவது ஒரு உண்மையோட நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதை சொல்றாருன்னா, இப்போ வந்து கிழக்கு தொகுதியில் அவர் வந்து ராஜினாமா செஞ்சார். நம்மளும் 2 நாட்கள் முன்னாடி பேசணும் இல்லையா, கிழக்கு தொகுதியில் அவர் ராஜினாமா செஞ்சாரு. வெற்றி பெற செஞ்ச மக்களுக்கு அவர் நன்றியும் சொல்லலை. ராஜினாமா செய்யறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு தார்மீக அடிப்படையில் இல்லை, நான் இது மாதிரி 2 தொகுதிகள் நான் வந்து மக்கள் நேர்லையும் போய் சந்திக்கல, ஒரு மன்னிப்பும் அவர் வந்து சொல்லலை, பதிவு பண்ணலை. அதை வந்து அவர் சொல்றாரு. ஸோ நீங்க வந்து மன்னிப்புக்கும் கேட்கல, நன்றியும் சொல்லலை. அடுத்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எதிராக எங்க கட்சியோட தலைவர் அவர் உருவாக்கின கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து இன்னைக்கு நீங்க ஆட்சியில் இருக்கீங்க. தளபதி அவர்களுடைய கட்டளையின் பேர்ல உங்கள் ஆட்சி நடந்து, அதான் எங்க தளபதி எங்க தலைவர் அமைச்ச கூட்டணியெல்லாம் ஒன்னு சேர்த்து நீங்க கட்சி, அதான் எப்படி சொல்றாருன்னா, மாப்பிள்ளை இவர் தான், ஆனா அவர் போட்டிருக்க சட்டம் எங்களோடது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்றாரு. அடுத்து வந்து என்ன சொல்றாரு, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் உங்களுக்கு எங்க கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மதசார்பற்ற ஒரு ஆட்சியை கொடுப்போம் நாங்க அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்க நீங்க இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில இருந்த ஒரு எம்எல்ஏவோட ஆதரவை திருட்டுத்தனமா வாங்கி அப்படின்னு ஒரு பதிவு பண்றாரு. உடனே பேரவைத் தலைவர் வந்து இல்லை, அந்த வார்த்தை நீங்க ரிட்டர்ன் எடுக்கணும்னு, சரி நான் அடுத்து இன்னும் நான் நாகரிகமான வார்த்தையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நீங்க வாங்கிட்டு இப்போ நீங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வச்சிருக்கிறீங்க. அமமுகவுடைய தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் குறிப்பிட்டது போல இது மாற்றம்லாம் கிடையாது, இது ஒரு துர்நாற்றம் அப்படிங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணிக்கிறாரு. உடனே இங்கிருந்து அந்த எம்எல்ஏ காமராஜ் அவர், மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் அங்கிருந்து பயங்கரமா கோஷம் போடுறாரு. அவர் ஒருத்தர் தான் கோஷம் போட்டார். இந்த சைடு திமுக எம்எல்ஏ எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு ஒரு சவுண்டு போட்டோன்னே அவர் பேசாமல் உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் அவரோட சத்தம் வரல. அடுத்து சொல்றாரு, இது மாதிரி அமமுக டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே சொன்னார், இங்கே ஒரு குதிரை பேரம் நடந்திருக்குன்னு, அது என்னங்கிறத ஆளுநர் அவர்கள் பார்க்கணும். அதே மாதிரி அதிமுகவை 2ஆ பிரித்து இன்னைக்கு இன்னொரு ஒரு குரூப்பை உருவாக்கியிருக்காங்க. அந்த பிளவுபட்ட குரூப்பு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா இருக்கு, இதுதான் மாற்றமா? அதே மாதிரி இந்த பிளவுபட்ட குரூப்போட தலைவர் வீட்டுக்கு நேற்று ஒரு புது சோஃபா போய் இறங்கியிருக்கு. சோஃபா பின்னாடியே புது சிஎம்மும் போறாரு. இது வந்து புஷ்பா பட பாணியில இருக்கு. இது வரைக்கும் இந்திய அரசியலில் இந்த மாதிரி ஒரு கட்சி 2ஆ உடையிறதுக்கு முன்னாடியே போய் அவங்கள போய் பார்த்து அவங்ககிட்ட பேசிட்டு வந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததே கிடையாது, வரலாறே இல்லை அப்படின்னு போட்டு ராவா இறங்கி அடிச்சுட்டு, சேஞ்சு நாங்கள் தான் சேஞ்சுன்னு சொன்னீங்க. மக்கள் சொல்றாங்க இந்த சேஞ்சுக்கு பின்னாடி ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் போலயே, அதான் விட்டமின் பாஞ்சிருக்கல அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு கடைசி என்ன சொல்லிட்டாரு தெரியுமா, இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைய கொடுத்தாரு, போலி வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற முடியுமா முடியாதாங்கிறது தெரியாமையே வந்துட்டு இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நாங்கள் தமிழகத்தோட வளர்ச்சிக்காக வாங்கின கடனை எல்லாம் இந்த போன ஆட்சி கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் நடத்த முடியுமான்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பழியெல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, மக்களுக்கு சொன்னதை சொன்னபடி செய்யுங்க. அதே மாதிரி வரக்கூடிய 15ஆம் தேதி மக்களுக்கு பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்கக்கூடிய தேதி அன்னைக்கு கண்டிப்பாக போட்டுருங்க. ஏற்கனவே 7ஆம் தேதி மாணவர்களுக்கான பணம் போடலை, அதே மாதிரி 15ஆம் தேதி போட்டுறாமல் இருக்காதீங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் இந்த பேரவையோட நம்பிக்கை தீர்மானத்தில் பங்கெடுக்காம நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம், நாங்கள் வெளியில் போகிறோன்ட்டார்.
அதே மாதிரி வந்து பேரவையில் வந்து தீர்மானம்லாம் நிறைவேற்றி முடிச்சு முதல்வர் அவர் அதெல்லாம் பதில் ஆமா, கடைசியா முதலமைச்சர் வந்து நன்றி சொல்லியிருக்கிறாரு. நன்றி சொல்லி இன்றைய தினம் இப்படி முடிஞ்சிருக்கு. இதுல வந்து அதிமுக சிலர் வந்து இந்த தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதுல யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்க, யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கிற கணக்கு எடுப்பாங்க. உங்ககிட்ட அந்த கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆதரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 பேர் இந்த அரசுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. எதிர்ப்பு வந்து 22 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பங்கேற்காதவர்கள் 60 பேர் வந்து. அதிமுக எத்தனை பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க? அதிமுக வந்து 22 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, 25 பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நியாயப்படி பார்த்தா அதிமுக வந்து 31 பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. அப்ப 25 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இவங்க மேல கட்சித்தாவல் தடை சட்டம் பாய்வதற்கான முகாந்திரம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி ஒரு முகாந்திரம் இருந்தா அந்த 25 சட்டமன்ற தொகுதிகளிலும் மறுபடியும் இடைத்தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நடுநிலையா 5 பேர் இருந்திருக்காங்க. அப்ப இந்த 25 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வருமா, என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் இருக்க போகுது, இந்த ஆட்சி தொடர்வதற்கு இன்னும் என்னென்னலாம் சிக்கல்கள் வரப்போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் நம்ம தெரியும். ஒருவேளை பெரும்பான்மை இந்த பக்கம் 25 பேர் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இன்னொரு பக்கம் 22 பேர் அவங்க அங்க வந்து இடைத்தேர்தல் வரலாம். எப்படியோ தமிழ்நாட்டில் வந்து 25 இருந்து 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்து காத்து இருக்குது. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 2-3 நாட்கள்ல பிரேக்கிங் வந்து இன்னும் அதிகமாவே இருக்கும் பிரேக்கிங் நியூஸ். ஆனா அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க சட்டசபையில் வந்து சொல்லியிருந்தீங்க, ராஜகுருன்னு பேசியிருந்தாங்க, பில்லி சூனியம் பேசியிருந்தாங்க, ஜோதிடம் பேசியிருந்தாங்க. சட்டசபையில் ஜோதிடம் குறித்து எனக்கு பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? யார் அந்த ராஜகுரு? அதாவது நேற்றைய தினம் தாவேகா தலைவர் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு ஆஸ்தான ஜோதிடராக இருக்கக்கூடிய, அவருக்கான ஜோதிட ஆலோசனைகளாக கொடுக்கக்கூடிய நபர் திரு ரிக்கி ராதன் பண்டிட் அப்படிங்கிற வெற்றிவேல், அவரோட இயற்பெயர் வந்து வெற்றிவேல். அவரை வந்து ஓஎஸ்டியாக நியமிக்கிறாங்க. அதாவது ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, சிறப்பு அரசு அதிகாரி அப்படிங்கிற ஒரு பிரிவில் அவருக்கு வந்து நியமனம் வருது, அரசு ஆணை நேற்று வருது. அப்போ யார் இவர் அப்படின்னு நம்ம தேடுறாங்க. இவர் யாருன்னா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியை சேர்ந்தவர். அங்கே வந்து இவர் ஜோதிடம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறமா ஜோதிடம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. டெல்லியில் போய் ஜோதிட பயிற்சி செஞ்சதாகவும் 40 வருஷமாக ஜோதிட அனுபவம் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தோம்னா இப்போ அந்த பகுதியில், அந்த ஊத்துக்குளி, திருப்பூர், ஈரோடு இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ பார்க்கும்போது இவர் வந்து மற்றவங்க மாதிரி தான் எழுதி கொடுத்துட்டு இதை நடக்கலைன்னா என்னை வந்து கேளு அப்படின்னு கொடுக்குறாரு. அப்படி கொடுத்ததுல சில பேருக்கு வந்து உண்மையாகவே நடந்துருது. அடடே இவர் சொன்னதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த செய்தி அப்படியே பரவுது. பரவும்போது அதிமுகவில் இருந்த அந்த பகுதி விஐபிகளுக்குலாம் இவர் பழக்கம் வராங்க. அதை தொடர்ந்து ஈரோடு அதிமுக இருக்கக்கூடிய ஈரோடு முத்துசாமி அவருடைய பழக்கம் வருது. அதனோட தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அதிமுக விஐபிகளுக்குலாம் இவர் வந்து ஜோசியம் பார்க்குறாரு. இந்த அடிப்படையில் இவர் வந்து போயஸ் கார்டனோட பழக்கம் இவருக்கு ஏற்படுது. 96ல் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அறிமுகம் இவர் கிடைக்குது. 2001ல் ஜே ஆட்சி நடக்குது. அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவருடைய ஆலோசனையில் தான் இந்த ஆட்சி வந்துச்சு அப்படின்னு அவர் வந்து ஆஸ்தான ஜோதிடராக வச்சுட்டாங்க. இவரை கேட்டுட்டு தான் முக்கியமான முதலீடுகள் எல்லாமே பண்ணுறது, முக்கியமான ஆலோசனைகள், எந்த நிறுவனம் வந்து இங்கே முதலீட்டுக்கு அனுமதிக்கலாம், நாம் எங்கே முதலீடு செய்யலாம், என்ன மாதிரியான திட்டங்கள் செய்யலாம், எல்லாம் இவரை கேட்டு தான் செய்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் அப்படியே போகிறாரு. அப்போ வந்து திருமதி சசிகலா அவர்களுடைய எதிர்ப்பை இவர் சம்பாதிக்கிறார். அது என்னங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். அப்போ அவங்களோட எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் அந்த ஆட்சி காலத்தில் அம்மையார் சசிகலா அவர்களுடைய எதிர்ப்பை தாண்டி ஒருத்தர் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ எதிர்ப்பு வந்துருச்சுன்னொன்னையும் தன்னுடைய இடத்த அப்படியே டெல்லிக்கு மாற்றிடுறாரு. இங்கே இருந்தால் நமக்கு ஆகாது, டெல்லிக்கு போயிடுறாரு. டெல்லிக்கு போனால் வெற்றிவேல்னு சொன்னால் எவனுமே ஜோசியம் பார்க்க வர மாட்டாங்களே. அப்போ இங்கே இருந்த மாணிக்கம் அங்கே போனோன்னு பாட்ஷாவா மாறிடுறாரு. அங்கே தான் ராதன் பண்டிட் அப்படின்னு வட மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரை மாற்றிக்கிறார். அங்கே பேரை மாற்றினோடனே அங்கே இருக்கக்கூடிய பாஜக பிரமுகர்கள், இங்கே ஏற்கனவே அறிமுகமாக இருப்பாங்க இல்லையா அந்த அதிமுக ஆட்களுக்கு சொல்லும் போதே, அப்படிப்பட்ட பாஜக நபர்களுக்கெல்லாம் இவர் அங்கே இருக்கக்கூடிய விஐபிக்கெல்லாம் ஜோசியம் பார்க்குறாரு. அதோட தொடர்ச்சியாக அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, அப்புறம் சரத்பவார் இவங்களுக்கெல்லாம் கூட ஜோசியம் பார்க்க போகிறாரு. அப்போ இவர் அந்த டெல்லி பகுதியில் நல்ல ஒரு செல்வாக்கு வருது, நல்ல ஒரு ரீச் கிடச்சிருச்சு. ஆனால் கொஞ்ச நாளாக அங்கேயும் சிக்கல் ஆயிடுச்சு. வேணாம், நம்ம இந்த நாடே வேணாம், இந்த நாட்டை விட்டே போயிடுவோன்னு நேராக சிங்கப்பூருக்கு போயிட்டார். சிங்கப்பூருக்கு போனோனையும் ராதன் பண்டிட் அப்படின்னா அங்கே சிங்கப்பூர் மக்களுக்கு ஒரு இதாக இருக்கும்ல, அப்போ வந்து ரிக்கியை முன்னாடி சேர்த்துக்கிறார். ரிக்கி ராதன் பண்டிட் அப்படிங்கிற பேரை மாற்றிட்டு அந்த பேர்லேயே பாஸ்போர்ட் எல்லாம் முன்னாடியே வாங்கிட்டார். அங்கே போயிட்டு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய ஆட்கள்லாம் இவர் வந்து ஜோசியம் பார்க்குறார். கையோட ஆன்லைன்லையும் ஜோசியம் வகுப்பு எடுக்கிறார். அப்படி எடுத்துகிட்டு இருக்க சூழ்நிலை தான் 2020 திரு ஜோசப் விஜய் அவர்கள், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களோட நட்பு இவர் கிடைக்குது. அப்போ 2020 முதலமைச்சர் அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இவர் தொடர்ந்துட்டு வராரு. முக்கியமான ஜோதிட ஆலோசனையை அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு சிக்கலுமே இல்லை. ஆனால்
அரசு பொறுப்பு கொடுக்குறாங்க, ஒரு அரசு அதிகாரியாக நியமிக்கிறாங்கன்னா அவருக்கு அரசு வாகனம் கொடுக்கணும், தலைமைச் செயலகத்தில் அவருக்கு ஒரு அறை கொடுக்கணும், முதலமைச்சரோட முக்கியமான ஆலோசனை முக்கியமான மீட்டிங்லாம் இவரும் இருப்பார். ஏன்னா இவர் தான் சிறப்பு அதிகாரியாச்சே, ஓஎஸ்டி அப்படிங்கும்போது இவரும் இருப்பார். அப்படிப்பட்ட முக்கியமான இடத்தை ஏன் இவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சியில் எல்லாரோட கேள்வி இருக்கு. இதை தொடர்ந்து இன்னைக்கு இவரோட அலிகேஷன்ஸ், இவரை பற்றின பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஊடகத்தில் எடுத்து வைக்கிறாங்க. என்னன்னா 2008 வருஷம் 20/2/2008 ஜூனியர் விகடனில் இவரை பற்றின ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்னம்மா கூப்பிடுறதா சொல்லி என்னை ஏமாற்றி கடத்திட்டு போய் வெத்து ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து வாங்கினார், என் குடும்பத்தையே அழிச்சிடுவேன்னு மிரட்டினார் அப்படின்னு சசிகலா அவர்களுடைய உறவினரான திரு ராவணன் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். ஏன்னா அப்போ இவர் வளர்ந்து வந்துட்டு இருந்த அந்த 96 பீரியட்ல இந்த கொங்கு பெல்ட், இவர் இருந்த அந்த கோவை, திருப்பூர், ஈரோடு பெல்ட்லாம் அதிகாரம், அதாவது அரசாணையாக இல்லாமல் ஒரு அதிகாரப்பூர்வம் இல்லாமல் ராவணன் அவர்கள் தான் அந்த மாவட்டங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தார். அப்போ இவர் அங்கே வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது இவருக்கு பிரச்சனை, இவர்கிட்ட இருந்த ஏதோ கருப்பு பணத்தை எல்லாம் நீனே வச்சுக்கோ, ஒயிட் மணியெல்லாம் ஏன்ட்ட கூட அவர் மிரட்டின மாதிரி அந்த ஜூனியர் விகடனில் செய்தி வந்திருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு இதை அடுத்து கொஞ்ச நாள் இன்னொரு செய்தி வருது அதே ஜூனியர் விகடன்லேயே, கொலைப்பழியில் ஜே ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வருது. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வெற்றிவேல் அப்படிங்கிற இந்த நபருடைய 2வது மனைவியாக இருக்கக்கூட சுமதி ஸ்ரீ அப்படிங்கிறவங்க தான் அந்த பேட்டியை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 5 வருஷமாக இவங்களோட வாழ்ந்ததாகவும், இவருக்கு இந்த சுமதி ஸ்ரீயை திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் இருந்ததாகவும், அதாவது இவர் வந்து ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவல்பூந்துறை அந்த கிராமத்தில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ முதல்ல ஆனந்திங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அந்த ஆனந்தியோட தங்கச்சி இவங்க வீட்டுக்கு வர போக இருக்கும்போது அவங்களோட தங்கச்சி ராஜலட்சுமியை இவர் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாரு. 1994 இதெல்லாம் நடக்குது. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கொலை நடந்துருது. அந்த ஆனந்தி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க, இவர் கொலை செஞ்சிட்டதாகவும் ஜூவியில் வந்து போட்டிருக்காங்க அந்த ஆர்டிக்கலில். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க சுமதி ஸ்ரீயை வந்து இவர் கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணிட்டு இவங்களோட நகையெல்லாம் வாங்கித்தான் தன்னுடைய தொழிலை விரிவாக்கம் செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் எல்லாம் பழகி பெரிய ஜோசியர் ஆயிட்டாரு. இங்க அதிமுக விஐபிக்கெல்லாம் ஜோசியர் சொல்றாங்க. டெல்லிக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த ராஜலட்சுமியை கூப்பிட்டு வச்சு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னை கைவிட்டுட்டாரு, என்னுடைய குழந்தைய வந்து அவர் தான் அபகரிச்சு வச்சிருக்கிறாரு, ஏன்னா என் குழந்தை வந்து அவர் கூட இருக்கிறதுனால தான் அவருக்கு இந்த ராசியெல்லாம் நடந்திருக்கு, இந்த யோகம்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் நம்புறாரு அப்படின்னு ஜூனியர் விகடனில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே மக்கள் வைக்கக்கூடிய கேள்வி, ஒரு ஜோதிடரை எப்படி நீங்கள் வந்து ஆஸ்தான ராஜகுரு மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிறப்பு அதிகாரியை நியமனம் செய்யலாம், உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை இங்கே உள்ளே கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு குற்ற வழக்குகள்லாம் இருக்கிறவரை எப்படி வந்து முதலமைச்சர் பக்கத்தில் வச்சிருக்கிறாரு? ஏன்னா அவங்க வந்து முதல் மனைவி தற்கொலைன்னு ஒரு செய்தி வருது, கொலைன்னு ஒரு செய்தி வருது. அப்போ அந்த வழக்கை மறுபடியும் விசாரிக்கணும், எது உண்மைன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து இது மாதிரி 3வது கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, அந்த பொண்ணு இவரே வச்சுக்கிறதாவது ஜூனியர் விடலாம் செய்தி வந்திருக்கு. அப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. கருப்பு பணம் வச்சிருந்தாரு அப்படின்னு செய்தியிலே இருக்கு. இவர் வந்து கருப்பு பணம் வச்சிருந்தாரு, கருப்பை நீயே வச்சுக்க, வெள்ளையை என்கிட்ட கொடுத்துன்னு திரு ராவணன் அவர்கள் கேட்டார் அப்படிங்கிறது அந்த செய்தியில் இருக்கு. அப்போ இவர்கிட்ட கருப்பு பணம் இருந்ததா அறியப்படுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி வந்து முதலமைச்சர் தன் பக்கத்தில் வைக்கலாம், அதுவும் ஒரு அரசு பதவி கொடுத்து பக்கத்தில் வைக்கலாம் அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அப்போ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஏதோ வாய்மொழியாவோ ஒருத்தர் சொன்னதை கேட்டோம் நம்ம போடல. ஏன்னா இதுதான் வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க, நீங்க வந்து டிவிகே பத்தியே பேசுறீங்க, விஜய் அவர்களை பத்தியே பேசுறீங்க அப்படின்னு. அப்படி கிடையாது, ஒரு தப்பு நடந்திருக்கு. இந்த அதுக்கான ஆதாரங்களை பார்த்தோம்னா ஜூனியர் விகடனில் வந்திருக்கக்கூடிய ஆர்டிக்கல், இது வந்து 20/2/2008 வந்திருக்கக்கூடிய செய்தி. ஒரிஜினல் காப்பி நம்மள்ட்ட இருக்கு. ஆமாம், ஒரிஜினல் இருக்கு. ஜூனியர் விகடனோட இதுலேயும் போய் பார்த்தா எடுக்கலாம். இது வந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கொலைப்பழியில் ஜே ஜோதிடர் அப்படின்னு இவருடைய புகைப்படம், வெற்றிவேல் அப்படின்னு சொல்லி போட்டு அவருடைய புகைப்படம், அவங்க சுமதி ஸ்ரீ அவங்களுடைய புகைப்படம், ராஜலட்சுமி அவங்களோட புகைப்படம், குழந்தை, இப்படி எல்லா தகவலையுமே அவங்க போயிருக்காங்க. அதே மாதிரி முதல் திருமணம், இந்த 2வது திருமணம் சுமதி ஸ்ரீ அவர்களோட நடந்த திருமணத்தோட புகைப்படமும் இருக்கு. அதே மாதிரி கோடிகளுக்காக என்னை கடத்தினார்கள் அப்படின்னு இவரே சொன்ன ஒரு பேட்டியும் வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் ஜூனியர் விகடன்லேயே வந்திருக்க செய்தி தான். இவர் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் நாள் என்ன சொன்னார்னா, இந்த தப்பு செய்கிறவங்க நம்ம ஆளுங்கட்சி ஆயிட்டோம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்லாம் நினைக்காதீங்க, யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்லாம் வீரமாக சொன்னார். அப்படிப்பட்டவரே இப்படிப்பட்ட ஒருத்தரை பக்கத்தில் வச்சிருக்கிறாரு, இதுக்கு என்ன தீர்வாக போகுது? இவர் சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குன்னு மக்கள் இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்த ரத்தன் பண்டிட் அவர்களுடைய கதை.
அதே மாதிரி அவரோட நியமனமும் இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு எதிர்க்கட்சிகளோட. ஆமா, இது வந்து இன்றைய தினம் இந்த ரத்துக்கு பின்னாடி அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு தைரியமா அந்த மன்றத்தில் எடுத்து வச்ச கருத்தும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சோசியல் மீடியா இருக்குல்ல, யார் என்ன தப்பு பண்ணாலும் நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுட்டே இருக்கலாம் ராஜா, இங்க ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல எழுதுறாங்க இல்லையா, மக்கள் கிட்ட கருத்தை கொண்டு போய் சேர்க்கறான்ல, அவன் ஆதாரபூர்வமா எடுத்து போட்டுட்டான். இங்க இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இவர் மேல, இவர் எப்படி நீங்க நியமனம் செய்யலாம் ஆதாரமா எடுத்து போட்டுட்டான். இந்த ஆணையை ரத்து செஞ்சிருக்காங்க, இதை நம்ம வரவேற்கலாம். இத மாதிரி தவறுகள் மறுபடியும் நடைபெறாம இருக்கணும் அப்படிங்கறதா பொதுமக்களோட கோரிக்கையா இருக்கு. ஆனா இறுதியாக சட்டமன்றத்தில் தாவேகா தங்களுடைய பெரும்பான்மையை வந்து நிரூபிச்சிருக்காங்க 144. முன்னாடியே சொன்ன மாதிரி இடைத்தேர்தல் வரப்போதா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 நாட்கள் வந்து தெரிய போகுது. எதிர்க்கட்சிகளின் குரல் மத்தியில் இந்த ரத்தன் பண்டித் அவர்களோட நியமனமும் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். நாளை மீண்டும் அரசியல் அரங்கத்தில் இணைவோம். நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.